கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பாக்ஸிங் டே டெஸ்ட் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஜெய்ஸ்வால் அவுட்டா இல்லையா, ஆஸ்திரேலியா ஏமாற்றி தான் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. மேட்சோட சம்மரி என்ன, ஸோ எப்படி போச்சு, ஸோ அதற்கான பதில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸிங் டே டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொன்னோம். ஸோ இது வின் பண்ணுறதுனால நம்ம லீடும் போக முடியும், அட் த சேம் டைம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த மேட்ச் ரொம்ப க்ரூசியல் மேட்சாக இருந்ததுங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் போன மேட்சே சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு ட்ரால முடிஞ்சு. ஸோ இந்த மேட்சும் ட்ரால கூட முடியக்கூடாது, நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஃப்ளோயிங்கில் தான் வந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் சாம் கான்ஸ்டார்ட் ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனதுங்க. ஸோ அங்கே ஒரு நல்ல ஒரு ரன்னை போட்டாங்க, 470+ அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டேல ஆஸ்திரேலியா வந்துட்டு போட்டாங்க. ஸோ அந்த ஒரு டோட்டலை இந்தியன் டீம்னால் அடிக்க முடியல. ஸோ 105 ரன்கள் பின்தங்கிய நிலையில தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் கிடச்சிருக்கான், நல்ல ஒரு பையன் கிடச்சிருக்கான், யங்ஸ்டருடைய கேமாக மாறிட்டு இருக்கு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சான்றுகள்லாம் வந்துச்சு. ஸோ எமோஷனல் மூமெண்ட் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அவங்க அப்பா வந்திருந்தாரு, மேட்ச் பார்த்தாரு. அதை தொடர்ந்து ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி, ஸோ இந்தியாவோட ஃபியூச்சர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எனிவே பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கமே இருந்தாலும் ஸோ பவுலிங்கை ஒரே ஒரு ஆளாக நின்று பாதுகாத்துட்டு இருக்கிறது பும்ரா தான். ஸோ இந்த தடவை சிராஜுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அதில் மாற்றமே கிடையாது. நல்லா பம்புடப்பாக இருந்தாங்க. ஸோ விக்கெட் எடுத்துட்டு அந்த செலிப்ரேஷன்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ இருப்பினும் 105 ரன்கள் பின்தங்கிய நிலைமையில தான் இந்திய அணி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு ஆஸ்திரேலியா அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. சாம் கான்ஸ்டார்ட் சீக்கிரமே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவங்களுடைய டாப் ஆர்டர் ஃபுல்லாமே கொலாப்ஸ்ன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த சமயத்தில் மார்னர்ஸ் லபுசேன் என்ன மாதிரியான ஒரு பிளேயருங்க 70 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்தாரு. ஸோ பேட் கமின்ஸ் மிடில் ஆர்டரில் வந்துட்டு ஒரு க்ரூசியல் 40 அடிச்சு கொடுத்தாரு. நேதன் லைன் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்துட்டு பாலர் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பார்க்கறதுக்கு எப்பா டெய்லண்டர்ஸ் இவ்வளோ தூரம் விளையாடுவீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவோட அதிக பால் ஃபேஸ் பண்ண ஒரு பவுலராக பாலர் இருந்தாருங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ நேற்றுக்கே 333 முடிச்சாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 340க்கு ஆல் அவுட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓவராலாக 340 எடுத்தா இந்தியன் டீம் வின் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இன்னைக்கு கிளம்பிறங்கினாங்க. ஸோ ஃபைனல் டே. ஸோ 3 ரிசல்ட் பாசிபிள். ஒன்று ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும், இல்லைனா இந்தியா ஜெயிக்கணும், இல்லைனா வந்துட்டு மேட்ச் ட்ரா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் ட்ரான் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், உண்மையாலுமே ஆஸ்திரேலியாவை பாராட்டி ஆடுங்க, சரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். அந்த சமயத்தில் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வழக்கம் போல சொதப்பிட்டார். லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் பெரிய ஸ்கோர் கிடையாது. ஸோ யங்ஸ்டருக்கு வழிவிட வேண்டிய டைமாக இது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ விராட் கோலிக்கு என்னதாங்க ஆச்சு, கிட்டத்தட்ட எல்லா மேட்சும் அரைச்சமாவே தான் அரைக்கிறாரு. 30 பால் பார்க்குறாரு, 31வது பால் வந்துட்டு அந்த 5வது ஸ்டெம்ப் லைனில் இருக்கிறத வந்துட்டு டச் பண்ணிட்டு போயிடுறாரு. அவுட் சைட் ஆஃபுக்கு எதுக்கியா போகிற அப்படின்னா ஸோ ஃபேன்ஸ் முதல் கொண்டு எக்ஸ்பர்ட் முதல் கொண்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க, கேட்கறதா இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஆளை வந்துட்டு பிளேம் பண்ணோம் அப்படின்னா ரிஷப் பண்ட். அவரை பொறுத்த வரைக்கும் அது கேம் அதுதான் அப்படின்னா கூட தூக்கி அடிக்காம நல்லா பொறுமையாக நீட்டாக ஆடிட்டு இருந்தாரு. ஸோ கரெக்டாக செட் பண்ணி வச்சிருந்தாங்க, கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டாருங்க. ஆல்ரெடி சுனில் கவாஸ்கர் கழுவி ஊத்துனாரு, இந்த தடவையும் அதே வேலையை தான் பார்த்துட்டு போயிருக்காரு. அதை தொடர்ந்து ஜெய்ஸ்வாலை நம்ம பாராட்டி ஆகணுங்க. ஒரு யங்ஸ்டர் இவ்வளோ தூரம் பொறுமையாக ஆடிட்டு இருந்தாரு. அவருடைய அவுட் தான் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. ஸ்னீக்கோ மீட்டரில் வந்துட்டு காமிக்கவே இல்லை. எப்படி அவுட்டுன்னு சொல்கிறீங்க, ஆஸ்திரேலியா ஏமாற்றி ஜெயிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு அட்டண்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அட் த சேம் டைம் அவங்க கத்துற சவுண்ட் எல்லாமே ஸ்டெம்பில் இருக்க தெரியுமா, மைக், அதில் தான் கேட்கும். அதனால ஸ்னீக்கோ மீட்டர் அது ப்ராப்பராக வேலை செய்யலை. ஸோ பால் வரக்கு முன்னாடியே நிறைய ஸ்பைக் இருந்ததுன்னு அவங்களால பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த சமயத்தில் அம்பையர் வந்துட்டு ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு என்ன போவாங்க அப்படின்னா பால் டீவியேஷன் நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய பால் கரெக்டாக டீவியேஷன் ஆகுது. இது காற்றுல டீவியேஷன் ஆக வாய்ப்பே இல்லை. அதுவும் அங்கிருந்து அப்படி கட்டாகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக 200% இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஆப்ஜெக்ட்ல பட்டா மட்டும்தான் வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். ஸோ அந்த சமயத்தில் அந்த பேட்ல லைட்டாக உரசி அந்த கிளவுல பட்டு டிஃப்ளெக்ட் ஆகுறத கிளியராக பார்க்க முடிஞ்சு. இது அவுட் தான். ஸோ நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் வந்துட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. இது கிளியர் அவுட்டுங்க. ஆனால் ஆகாஷ் தீபுடைய டிசிஷன் தான் இன்னும் வந்துட்டு கான்ட்ரவர்சியாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பேட்ல பட்ட மாதிரி தெரியல, ஆனால் பால் கிராஸ் ஆன உடனே பேட்ல ஒரு ரெட் கலர் மார்க் வரதை பார்க்க முடிஞ்சு. ஸோ அந்த பாலுடைய அந்த அச்சு தான் விழுந்திருக்குங்கிற மாதிரி அதை கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. ஸோ எனிவே ஆஸ்திரேலியா வேற லெவல் ஒரு வெற்றி, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் இந்தியன் டீமில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழும். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உடைய வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். இன்னும் 1% வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வெளியில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.